ஆண்களை சட்டத்தை வைத்து பயமுறுத்தி மிரட்டி அவங்களிடம் பணம் பறிக்கும் ஒரு திட்டமிட்ட திருட்டாக தான் இதை நான் பார்க்கிறேன். சட்டத்துக்கு முன்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. சட்டத்துக்கு முன்ன அனைவரும் சமம் கிடையாது. ஆணுக்கு ஒரு சட்டம் இருக்கு, பெண்ணுக்கு ஒரு சட்டம் இருக்கு. ஆண்களை பாதுகாப்பதற்காக எந்த சட்டமும் கிடையாது. பெண்களை பாதுகாப்பது, பெண்களை செக்யூர் பண்ண அனைத்து விதமான சட்டங்களும் இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அரெஸ்ட் பண்ணிடணும், பெண்களை பார்த்த உடனே அரெஸ்ட் பண்ணிடணும், இது மாதிரி சட்டங்களை போட்டு இருந்தாச்சுன்னா இந்தியாவில் ஆண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? கண்டிப்பாக சட்ட ரீதியாக பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 10,000 ஆண்கள் வருடத்துக்கு சூசைட் பண்றாங்க. கடன் தொல்லை இருந்துச்சு, குடிப்பழக்கம் இருந்துச்சு, வயிற்று வலி இருந்துச்சு, இது மாதிரி கேஸை முடிச்சு வச்சிடறாங்க. ஒரு மனைவி குடும்பத்தார் ஒரு கணவனை அடிச்சுட்டாங்க, ரத்தம் வந்துருச்சு, போலீஸ் ஸ்டேஷன் லாண்டாடு போலீஸ் ஸ்டேஷன் போனா மகளிர் காவல் போங்க, அங்க கூட்டு வச்சு விசாரிப்பாங்க. அடிச்சது தப்பு தான், இனிமேல் அடிக்க மாட்டாங்க, சேர்ந்து போறியா பிரிஞ்சு போறியான்றவாங்க. அடிச்சனால அடிப்பட்டனால. இது ஒரு கணவன் அடிச்சிருந்தாச்சு என்ன பண்ணுவாங்க, அப்படி ஜெயில வச்சிருவாங்க. ஆண்களுக்கு பாதுகாப்பு சட்டமே கிடையாது. என்னுடைய இது என்ன சொல்லுன்னா, சட்டத்தின் துணை கொண்டு ஆண்களை அடிமைப்படுத்தி எங்கேயுமே இயற்கையா செய்யுது. எந்த தவறு செஞ்சாலும் வெளியே ஒரு அழுது தன்னை காப்பாற்றுவதற்கு அவங்க அழுகை தான் அவங்களுடைய ஆயுதம். அழுதாச்சு நான் யாரும் நம்புறது இல்லை. ஆனா இந்த பெண்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, காவல் நிலையம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆஃபீஸர், சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், எங்க வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆஃபீஸர் கொடுத்தா கோர்ட்டுக்கு வந்துருது, சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கொடுத்தாச்சுன்னா கோர்ட்டு கேஸ் ஆகி வந்துருது, போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா கூட்டு வச்சு விசாரிச்சு அவனை உண்டு நாளி பண்ணி விடுறாங்க. காசுக்காக சுத்த மகளிர் அமைப்புகள் நிறைய இருக்கு, அதுல 1 கூட்டு வச்சுக்கிறாங்க. எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, நீ இந்த மட்டும் கொடுத்தாச்சுன்னா உனக்கு கிடைக்காது, அவங்க அப்பாவை, அண்ணனை, தம்பியை, அக்காவை, தங்கச்சியை இவங்களை எல்லாம் சேர்த்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் அருள் துமிலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பீகாரை சேர்ந்த ஐடி ஊழியர் அதுல் சுபாஷ் அப்படிங்கிற 34 வயது இளைஞர் கடந்த 2019ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நிக்கிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாங்க. 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேருக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா டைவர்ஸுக்கு அப்புறம் எனக்கு ஜீவனாம்சமா 3 கோடி வேணும், குழந்தைய பார்க்கறதா இருந்தால் ஒவ்வொரு முறையும் 30 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், இப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய கேஸ் ஹஸ்பண்டுக்கு எதிராக போட்டு ஒரு கட்டத்தில் மன உளைச்சலாகி அமெரிக்க அதிபருக்கெல்லாம் டேக் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இதுதான் இன்னைக்கு இந்திய அளவில் பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை? அதில் அவருக்கு அனுதாபங்கள் தான் சொல்ல வேண்டியும். அவர் தற்கொலை செய்திருக்க வேண்டாம். இது சட்டப்படி சட்டம் ஆண்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் கூட அதை போராடி இருக்கலாம். அவர் மீது நியாயம் இருக்கிறது, வரதட்சணை கேட்கவில்லை. அவர் தந்தை அந்த பொண்ணோட தந்தை இவர் வரதட்சணை கேட்டதாக தான் இறந்ததாக ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவருக்கு முன்னாடியே பல முறை அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்குங்க, ரெக்கார்டில் இவர்கிட்ட இருந்திருக்குது. அப்படி இருக்கும்போது சட்ட ரீதியாக போராடி இவர் வெளியே வந்திருக்க வேண்டும். அதை போராட்ட குணம் தான் அவர் இருந்திருக்க வேண்டும். இதில் என்ன ஒரு கேள்வினா, டைவர்ஸ் ஆன ஒய்ஃபா இவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, டைவர்ஸ் ஆன ஒய்ஃபோட டார்ச்சர் தாங்க முடியாமையா இவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல சார்? என்ன சார் நடந்துச்சு? ஒரு டார்ச்சருங்கிறத அவர் மட்டும்தான் அவர் சந்திப்பார். அவங்க குடும்பத்தில் உள்ள அவங்க பேரண்ட்லாம் பாதிக்கப்பட்டான்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் அவங்களோட பிரச்சனையே. இப்போ பெண்களுக்கு கொடுக்க பெரிய ஸ்டோரி என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் சொல்லிருங்க. என்ன வேற ஸ்டேட்டில் நடந்தது முழுவதாக தெரியாது, பத்திரிகை செய்து தான் சொல்ல முடியும். என்னென்னா இவங்க 2 பேரும் மேரேஜுக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்குது, பையன் பிறந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க, டைவர்ஸ் ஆயிடுது. அதுக்கு பிறகு இவங்க ஃபர்ஸ்ட்ல அந்த அவங்க அப்பா இறந்த உடனேயே ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது. அதுலேருந்து இவங்க பிரிகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த இறப்புக்கு இவர் தான் காரணம் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இந்த இவருக்கு டவுரி கேட்டனால தான் அவங்க அப்பா இறந்து போனார் அப்படின்ட்டு. ஆமா, அந்த பொண்ணோட அப்பா. ஆனா இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவருக்கு ஏற்கனவே பல முறை ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் இருந்தாரு, திடீர்னு இறந்து போனதை வச்சு என்ன பழி வாங்க அது முயற்சி பண்றாங்க. இது அவுட்லைன் ஸ்டோரி. இது இறக்குறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 80 நிமிஷம் வீடியோ பேசியிருக்காரு. 24 பக்கம் கைப்பட எழுதி டைப் பண்ண ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு. முழுக்க என்னோட எக்ஸ் ஒய்ஃப் நிக்கிதா தான் காரணம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அப்புறம் இவரு ஏலன் மாஸ்க் இவங்களுக்குலாம் டேக் பண்ணி இறந்து போறாருல, ஏன் இவங்களுக்குலாம் டேக் பண்ணி இறந்து போகணும்? அவர் தற்கொலை முடிவு அவசரப்பட்டு எடுக்கல அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. எடுத்த உடனே தற்கொலை பண்ணணும். அவர் ரொம்ப தெளிவா தன்னுடைய சாவுக்கு இவங்க தான் காரணம், அவங்க அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதை தெளிவாக சிந்திச்சு தான் இவ்வளவு தூரம் டைம் எடுத்திருக்கிறார். என்ன அவர் உடனடி சடன் எடுத்து தற்கொலை பண்ண மாதிரி தெரியல. அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். நம்ம ஆண்கள் இப்போ இப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, வெளி உலகம் கொண்டு வர வேண்டிய ஒரு நோக்கம் அவருக்கு இருந்திருக்கு. அந்த இதுதான் நான் அந்த இதில் பார்க்குறேன். அந்த 80 நிமிஷத்தில் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு, அந்த 24 பக்கம் ஸ்டேட்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க சார்.
இல்ல அது அவங்க மொத்த ஃபேமிலியும் பாதிக்கப்படுது தான் திருப்பி திருப்பி அவர் சொல்றாரு. என்னுடைய அவங்க அப்பா அம்மாவை பார்த்துங்க. எங்க அப்பா அம்மா வந்து சப்போ இது தொடர்ந்தால் அவங்க வந்து கருணை சாவு செய்வதற்கு அலோவ் பண்ணா அதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு வேற சொல்லியிருக்கிறார். அவங்க தாய் தந்தையர். அப்ப அந்த அளவு அவங்க இவரால வந்து அவங்க ஃபேமிலி பாதிக்கப்படுறத நினைச்சு தான் அவர் வந்து ரொம்ப வேதனைப்பட்டிருக்காருன்னு முதல்ல அது புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அது மட்டும் இல்லாம குழந்தைய பார்க்கறதுக்கு வந்து பர் மந்த் 4 lakhs கேட்டதாக தான் நான் படிச்சேன். 4 லட்ச ரூபா கொடுத்தா தான் அந்த குழந்தைய பார்க்க முடியுங்கிற மாதிரி டிமாண்ட் வச்சிருக்காங்க. ஆனா பணம் கொடுத்த பிறகு பார்க்க அலோவ் பண்ணல அப்படிங்கிறது அவருடைய 2வது உடையதா இருக்கு. அப்ப பணம் கொடுத்தும் பார்க்க முடியல. அப்ப ஒரு ஒரு தந்தைக்குள்ள பாசம் ஒரு குழந்தையை பார்க்க வேண்டும் என்பது அனைவருக்கும் இருந்தது. அது நம்ம வந்து தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஆண்கள் வந்து குழந்தையை பார்க்க முடியாம மனநோயாலே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு குழந்தையை பார்க்க வேண்டிய ஒரு ஆர்வத்தில் அது பணத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல குழந்தையை பார்க்கலாம்னு நினைச்சா அது அதுக்கு ஒரு பார்க்க முடியலைங்கும் போது அவருடைய அந்த மன அழுத்தம் தான் அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனால் மன அழுத்தத்தில் கூட அவர் இந்த பிரச்சனையெல்லாம் வெளி உலகுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மிக தீவிரமாக சிந்தனை செய்து அந்த வேலை செஞ்சிருக்காருன்னு தோணுது. முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அவரோட பேசின அந்த 80 நிமிஷம் வீடியோவில் என்னுடைய பணத்தை என்னோட எக்ஸ் மனைவி ஜீவனாம்சமா வாங்கி எனக்கே எதிராக கேஸ் போறதுக்கு தான் அவங்க செலவு பண்றாங்க, பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு அது சொல்றாரு. உண்மைதான். இப்போ வந்து ஜீவன் அவங்க 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கதாக போட்டிருக்குது. 1 லட்சம் சம்பளம் அவங்க ஜீவனாம்சம் கேட்க தேவையில்லையே. குழந்தைக்கு மட்டும் வாங்கிட்டு பேசாம இருக்கலாமா? இப்போ உங்க ஜீவனாம்சம் கேட்கறது மட்டும் இல்ல, ஒன் டைம் செட்டில்மெண்ட் 3.5 கோடி கேட்டதாக போட்டிருக்கு. அது 3.5 கோடி எதுக்கு? அவங்க 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க தேவை வாழ்க்கை 2 வருஷம் 3 வருஷம் குடும்பம் நடத்துறதுக்கு 3.5 கோடி என்ன 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 லாஜிக்கில் கேட்குறாங்க? எது வேணா கேட்கலாம், எது எது வேணா செய்யலாம், ஆண்கள் எப்படி வேணா பழி வாங்கலாங்கிற சட்டம் இருக்குது. சட்டத்தை ஏற்றக்கூடிய நபர்களும் வந்து அதே மாதிரியான சிந்தனையில் இருக்கிறாங்க. அதுதான் அதன் விளைவு தான் இது. அதுல் சுபாஷோட ஒய்ஃப் நிக்கிதாவுடைய அந்த மனநிலை இருக்குல்ல, ஹஸ்பண்டை பழி வாங்கியே தீரணும்னு இருக்குல்ல, இது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி? இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இது ஏன் இது இப்படி வருது? பெண்கள் பல பெண்கள் இருக்கிறாங்க. இதுல வந்து ஆண் பாலின விரோத சிந்தனை கொண்ட பெண்கள் இப்போ வந்து சமுதாயத்தில் அதிகரிச்சுட்டே இருக்காங்க. அவர்களுக்கு வந்து திருமணம் செய்து வாழ வேண்டும் என்பதில்லை. திருமணம் வந்து சமுதாயத்துக்காக திருமணம். அதுக்கு பின்பு வந்து அவங்க பிரிஞ்ச பணம் இருக்கிறது நம்ம தனியா வாழ்ந்துக்கலாங்க எண்ணம். அடுத்து ஆண்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொள்ளலாம். திருமணமாய் 3 மாதம் 4 மாதத்துல கருவுற்ற உடனே போற பெண்களே பார்த்துட்டு இருக்கேன். அது மாதிரி போயிட்டு அவங்களுக்கு சேஃப் லைஃப் சேஃப் ஆயிடுச்சு. அவங்களுக்கு பணம் இருக்கு. தேவைப்பட்டாச்சுன்னா மாப்பிள்ளைய மிரட்டி பணம் வாங்கிக்கலாம். ஸோ வந்து குழந்தையோட அம்மா வீட்டில் போய் இருந்துருவாங்க. குழந்தைய பார்க்கணும்னா அம்மா வீட்டு வா, அம்மா வீட்டு வந்து பார்க்கணும்னா பணம் தான். இல்லை உனக்கு கண்டிப்பாக இருக்கணும்னா அவங்க அம்மா கூட இரு. இது மாதிரி டிமாண்ட் பண்ணக்கூடிய பெண்கள் அந்த மனநிலையில தான் இவங்க இருக்கான்னு பார்க்குறேன். இப்படி எல்லாமா இருக்காங்க, இப்படி எல்லாமா நடக்குது இங்க சொசைட்டில. இந்த சொசைட்டில வந்து 6 நாள் வாழ்ந்து 6 லட்சம் கேட்ட கேஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். வெறும் 6 நாள் வாழ்ந்துட்டு அமெரிக்கா போனவங்க 6 லட்ச ரூபா கேட்டு கேஸ் போட்ட கேஸ் நான் பார்த்து. என்ன காரணம் சார்? ஏன் பணம் கேட்டு திருமணம் வந்து சேர்ந்து வாழ வேண்டும் என்று வாழக்கூடிய பெண்கள் குடும்பத்தார் வேற. இது வந்து சமுதாயத்துக்காக திருமணம் ஆனோடனே எங்களுக்குள்ள பிரச்சனை பிரிஞ்சு வந்துட்டோம். ஒரு குழந்தை கிடச்சின்னா அதோட சேஃப்டி லைஃப் சேஃப்டி நம்ம தனிப்பட்ட முறையில் வாழ்ந்துக்கலாம். எப்படியும் மாப்பிள்ளை வந்து 3 லட்சம் சம்பாதிச்சோன்னா 1.5 லட்சம் மாதம் வாங்கிடலாம். நம்ம லைஃப் போது தாராளம் இருந்துக்கலாங்க மண்ணிலே பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களை சட்டத்தை வைத்து பயமுறுத்தி மிரட்டி அவங்களிடம் பணம் பறிக்கும் ஒரு திட்டமிட்ட திருட்டாக தான் இதை நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லை, அதுக்கு வெறுமனே அந்த கணவனை மட்டும் மிரட்டினா இருந்தால் அந்த கணவன் கூட சட்ட ரீதியாக போராடுவதற்கு தயாராக இருப்பார். என்ன செய்வாங்க? அப்பா அம்மா பிரதர் சிஸ்டர் இவங்க எல்லாருமே கேஸை போட்டு அவங்கள வந்து ஒரு இக்கட்டான நிலைக்கு ஆளாக இப்போ அவங்க சகோதரி எடுத்துட்டு அவங்க திருமணமாய் வேற எங்கே இருப்பாங்க. இந்த இவர்கள் பிரச்சனையில் அந்த ஃபேமிலி வந்து பிரிஞ்சிடக்கூடாது அந்த ஒரு சகோதரன் அவருக்கு எண்ணம் இருக்கும். தாய் தந்தைகள் அவர் இவரை கஷ்டப்பட்டு வளர்த்து படுக்க வச்சு இவ்வளோ தூரம் என்ன நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. என்னால் வந்து அவங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. காலையில் சாயங்காலம் கோர்ட்டில் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் பணம் கொடுக்குறாங்க. இவங்க சேரவடி சேட்டைகள்லாம் பயந்து பணம் கொடுக்கறதில்ல. குடும்பத்தார் பாதிக்கப்படுற அந்த ஒரு தன்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த கணவன்மார்கள் கடன் வாங்கினாலும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல் சுபாஷோடைய ஸ்டேட்மெண்ட் படி அவர் என்ன பேசியிருக்காருன்னா, நான் சம்பாதிக்கிறேன், நான் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறேன், அதன் மூலமாக தான் நீதிமன்றம் ஃபங்க்ஷன் ஆகுது, போலீஸ் ஸ்டேஷன் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் ஒரு பெண், அதாவது ஒரு பெண் பாதிக்கப்பட்டதா பொய் சொல்லி கேஸ் போடுறாங்க. நான் என் வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய போலீஸ்காரங்க என்னை அடிக்கிறாங்க. என் வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய நீதிமன்றம் எனக்கு ஒரு சிறை தண்டனை கொடுக்குது. சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு திருப்பி நான் வெளியில் வந்துட்டு திருப்பி நான் சம்பாதிக்கிறேன், கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறேன். இப்படி ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை அல்லது தன்னுடைய ஆதங்கத்தை இப்படி சொல்லியிருக்காரா? இது எப்படி பார்க்கணும்? நீ வரி கட்டுறவங்க எல்லாரும் தான் வரி கட்டுறாங்க. வரி கட்டுறவங்க இல்லை, அது எல்லாருக்கும் வந்து ஒன்றும் கிடையாது. சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் தானே? சட்டத்துக்கு முன்னே அனைவரும் சமம். சட்டத்துக்கு முன்னே ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு.
சட்டத்துக்கு முன்ன அனைவரும் சமம் கிடையாது. சட்டத்துக்கு முன்னாடி ஆண் பெண் சமம் கிடையாது. ஆணுக்கு ஒரு சட்டம் இருக்கு, பெண்ணுக்கு ஒரு சட்டம் இருக்கு. ஆண்களுக்கு வந்து ஆண்களை பாதுகாப்பதற்காக எந்த சட்டமும் கிடையாது. பெண்களை பாதுகாப்பது, பெண்களை வந்து செக்யூர் பண்ண அனைத்து விதமான சட்டங்களும் இருக்கு. அது மட்டுமல்ல, இப்போதைக்கு சட்டத்தை ஈற்றுவதற்கு பரிந்துரைக்கின்ற நேஷனல் உமன் கமிஷன் இதுல எல்லாம் இருக்கவங்க எல்லாம் பெரும்பாலும் பெண்களுக்கு சாதகமா அவங்க சட்டம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா அதனால ஒரு குடும்பம் பாதிக்கப்படும், குடும்பம் என்பது ஆணும் பெண்ணும் சேர்ந்தது, இந்த எண்ணத்துல அவங்க இல்லை. பெண்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்க்குறாங்க. மேல்நாட்டு சிந்தனைகள் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆண் பாலியல் விரோத சிந்தனைகள் இருக்கிறாங்க. இன்னொன்று, சமுதாயத்தில் என்ன நடக்குன்னு தெரியாத இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாள் நடிகை குஷ்பு வந்து இதில் வந்து மெம்பராக போட்டிருக்காங்க. அவங்க வந்து இதில் வந்து சமுதாயத்தில் அவங்க திரைப்படத்துறையில் வந்து இதில் வந்து சென்சார் போர்டில் மெம்பராக போட்டிருந்தா அவங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஒரு குடும்பம் சார்ந்து இது என்ன செய்யணுமோ இது சார்ந்து இதை சோசியல் ரீதியாக கீழே வந்து ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னு அடித்தட்டில் வந்தவங்களை வந்து அதில் மெம்பராக போடணும். இது வந்து பெருமனே வந்து பெண்களுக்கு ஏதோ இது பட்டாச்சுன்னா அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அரெஸ்ட் பண்ணிடணும், பெண்களை பார்த்த உடனே அரெஸ்ட் பண்ணிடணும், இது மாதிரி சட்டங்களை போட்டுட்டு இருந்தாச்சுன்னா அப்புறம் ஆண்கள் எங்கே தான் போவாங்க? ஆண்களை பாதுகாப்பு ஏதாவது சட்டம் இருக்கிறதா? இந்த கொரோனா டைமில் வந்து நம்ம திருச்சி காமராஜர் நகரை சேர்ந்த ஒருவர் தற்கொலை பண்ணார். அவங்க அந்த மனைவியின் உறவினர்கள் இவரை அடித்து உங்க அம்மாவை அடிச்சனால சூசைட் பண்ணார். இவர் அடிச்சது மட்டும் இல்லை, இவங்க அம்மாவையும் இவர் கண்முன்னால அடிச்சனால சூசைட் பண்ணாரு. நம்ம திருச்சியை சேர்ந்தவர். அதை அவர் சொல்லிட்டே செத்தாரு. பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையோட அம்மாவை போட்டு அடிச்சு, ஆமா, பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை அடிக்கிறாங்க, தடுக்க போனா அவங்க மாப்பிள்ளையோட அம்மாவை அடிக்கிறாங்க. அந்த அம்மாவை அடிச்சதை தாங்க முடியாம சூசைட் பண்ணார். திருச்சி காமராஜ் நகரை சேர்ந்தவர். அதுல் சுபாஷ் பாதிக்கப்பட்டது மாதிரியே வேற ஏதாவது வழக்குகள் தமிழ்நாட்டில் நீங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம சென்னையில நம்ம திருவூர் பக்கத்தில் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு 15 ஆண்டுகள் கிட்ட வெளிநாட்டில் வேலை பார்த்தார். வருடத்துக்கு 2 முறை தான் வந்து போவார். அங்கேருந்து ஒரு பணம் அனுப்புறது எல்லாமே மனைவி பேரில் இங்கேருந்து பணம் அனுப்பிட்டு இருந்தார். இங்கே வீடு கட்டினாங்க, ஒரு இடம் வாங்கினாங்க, 2 குழந்தைங்க எல்லாம் வந்துச்சு. அவர் அங்கே ஒரு கட்டத்தில் 15 வருஷம் வருடத்துக்கு 2 முறை வந்து போவார். அங்கே வந்து திருப்பி அங்கே வேலைக்கு போகல, நான் இங்கே இருப்பேன், போதுமான அளவு சம்பாதிச்சிட்டாரு, எல்லாம் வாங்கிட்டார், எல்லாம் மனைவி பேரில் தான் அங்கேருந்து அனுப்பினாலும் எல்லாம் மனைவி பேரில் வாங்கிட்டார். இவர் இங்கே வந்த பின்னாடி அந்த பொண்ணு வந்து வேறொரு ஆணுடன் இருந்து இவரை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணல, கம்ப்ளைண்ட் கொடுத்து வீட்டு விட்டு விரட்டிச்சு. 15 ஆண்டுகள் உழைப்பு போச்சு. குழந்தை இவருக்கு பெரிய அங்கேருந்தே இருந்தார், பெரிய அளவில் பழக்கம். 15 ஆண்டுகள் வந்து இடைவெளி, யாருமே இவர்கிட்ட பேசல, வரல, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இவர் சம்பாதிச்ச சொத்து அனைத்து சொத்துக்களுமே மனைவி பேரில் இருந்துச்சு. நடு ரோட்டில் இருந்தார். அவருக்காக போராட்டணும், பெரிய போராட்டம். ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே நாங்களே சட்ட போராட்டம் நடத்தி அந்த வீடை மீட்டு கொடுத்துருவோம். சொத்தை எல்லாம் மீட்டு கொடுக்க முடியல, அப்பீல் இருக்கு. வீடை மீட்டு அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 10,000 ஆண்கள் வருடத்துக்கு சூசைட் பண்றாங்க. இது நம்ம தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கையில் சொல்லுது. வருடத்துக்கு 10,000 பேர் சூசைட் பண்றாங்க. இதுல பெரும்பான்மையான வழக்குகள் வந்து எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவன் வந்து கடன் தொல்லை இருந்துச்சு, குடிப்பழக்கம் இருந்துச்சு, வயிற்று வலி இருந்துச்சு, இது மாதிரி வந்து கேஸை முடிச்சு வச்சிடுறாங்க. ஒரு பெண் வந்து ஒரு திருமணமாகி 7 ஆண்டுகளுக்குள்ளால சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது என்ன விசாரணை? உங்களுக்கு வந்து தாசில்தார் தலைமையில் விசாரணை பண்ணி அதில் வந்து ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் உடனடியாக சம்மந்தப்பட்டவங்க கைது செய்கிறாங்க. இல்லை என்றால் இதுக்காக என்ன காரணத்துக்காக சூசைட் பண்ணாங்கிறது வெளியே கொண்டு வந்து அந்த உறவுகளுக்கு தெரியப்படுத்தி தானே அந்த இதை முடிக்கிறாங்க. ஆண்களுக்கு எந்த விசாரணை நடக்கிறது? ஒரு விசாரணை நடக்குது, எங்கேயும் சட்டமே கிடையாது, விசாரணையே கிடையாது. ஒரு தனது சகோதரன், தனது நண்பன், தனது மகன் எதற்காக சூசைட் பண்ணணும் கூட தெரிஞ்சு கூட ஒரு உரிமை கூட அவங்க கூட பிறந்தவங்களுக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு இருக்காதா? அதுல் சுபாஷோடைய வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சு இந்த கேள்வி நான் கேட்கிறேனே, அவர் சொன்னதை வச்சே கேட்கிறேன். ஒரு பெண் இந்த சொசைட்டில பாதிக்கப்பட போறா அப்படிங்கிற அந்த விளிம்பு நிலையில இருக்கும் பொழுதே அது பாதிக்கப்பட போறான்னு தெரிஞ்சாலே நடவடிக்கை எடுக்கக்கூடியதுதான் இந்திய சட்டம். ஆனா ஒரு ஆண் பாதிக்கப்பட்டு கதறி அழுதாலுமே அந்த ஆண்களுக்கான ஒரு நியாயம், நீதி இங்க கிடைக்கிறதே கிடையாதுன்னு இந்திய சட்டத்தை பயங்கரமா சாடி பேசியிருக்காரு. இறுதி வாக்குமூலம், மரண வாக்குமூலம் உண்மையதான் சொல்லியிருக்காரு. என்னன்னா இங்க வந்து இப்ப இந்திய சட்டமா இது இப்ப இன்னைய டேட்டுக்கு ஒரு மனைவி குடும்பத்தார் வந்து ஒரு கணவனை அடிச்சுட்டாங்க, ரத்தம் வந்துருச்சு, போலீஸ் ஸ்டேஷன் லாண்டாடு போலீஸ் ஸ்டேஷன் போனா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து உங்க குடும்ப பிரச்சனை, மகளிர் போங்கம்பாங்க, மகளிர் காவலன் போங்கன்றோம். மகளிர் காவலன் போயாச்சுன்னா மகளிர் காவலன் யாருக்காக கொண்டு வரப்பட்டிருக்குது? மகளிருக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. அங்க கூட்டு வச்சு விசாரிப்பாங்க, அடிச்சது தப்புதான், இனிமேல் அடிக்க மாட்டாங்க, சேர்ந்து போறியா பிரிஞ்சு போறியான்றவங்க, அடிச்சனால அடிபட்டனால. இது ஒரு கணவன் அடிச்சிருந்தாச்சு என்ன பண்ணுவாங்க? அப்படி ஜெயில வச்சிருவாங்க.
புரியுதானே? இப்ப சட்டம் ஒரே மாதிரியா இருக்கு. ஆனா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது எந்த ஊர்ல வாசகம் தானே இங்க சொல்லியிருக்காங்க? இருக்கு. இப்போ வந்து ஜீவனாம்சம் கேட்கறதுக்கு ஏற்பட்டீங்களா? பழைய 125 சிஆர்பிசி இருந்துச்சு. இப்போ அது வந்து பிஎன்எஸ்எஸ் ஆக்டா 144 மாத்திட்டாங்க இல்லையா? இதுல வந்து ஒரு மனைவி தான் கணவன்ட ஜீவனாம்சம் கேட்க முடியும். கணவன் ஜீவனாம்சம் கேட்க முடியுமா? ஒரு 10 வருடம் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. இவன் தான் சம்பாதிச்சிருப்பான். ஒரு விபத்துல 2 காலும் போயிடுச்சு. அவன் வந்து உழைக்க முடியாம இருக்கிறாப்புல. அவனால வந்து சாப்பாட்டு வழி இல்லாம இருக்கு. மனைவி இவன் சம்பாதிச்ச பணத்திலே வசதியா இருப்பாப்புல. அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த கணவன் 125 சிஆர்பிசியில் இப்போ உள்ள 144 பிஎன்எஸ் ஆக்ட்ல அந்த மனைவி மீது ஜீவனாம்சம் கேட்க முடியுமா? கேட்க முடியாது இல்ல. அப்ப எப்படி சட்டம் வந்துட்டு? பெண்ணுக்கு ஒரு சட்டம், ஆணுக்கு ஒரு சட்டம் தானே இருக்குது. அப்ப ஆண்களுக்கான சட்டம் இங்க கிடையவே கிடையாது. ஆண்களுக்கான சட்டமே கிடையாது. ஆண்களுக்கு பாதுகாக்க சட்டமே கிடையாது. ஏன் அப்புறம் பெண்களுக்கு மட்டும் பெண்கள் பாதுகாக்க இவ்வளவு சட்டங்கள் இருக்கு, ஏன் ஆண்களை பாதுகாக்க ஒரு சட்டம் கூட இல்ல? ஒரு சட்டம் இல்லைன்னா எல்லாம் வந்து வாக்கு வங்கி பெண்கள் தான் ஓட்டு போடுறாங்க அரசியல்வாதி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நிலை மாறும். பெண்கள் ஓட்டுக்காக தான் அது சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல 120 சார் இதுல 2005 இவங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா? குடும்ப வன்முறை சட்டம். குடும்ப வன்முறை சட்டம் கொண்டு வரும்போது யார்கிட்ட கருத்து கேட்டாங்க? குடும்பம் என்பது குடும்ப வன்முறை சட்டம். சட்டத்து பேர் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் தானே. அப்ப குடும்பம் வந்து ஆண் பெண் குழந்தைகள் அப்பா அம்மா சேர்ந்துதான் குடும்பம். அப்போ நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும்? இந்தியா முழுவதும் எல்லா குடும்பத்திலேருந்து கருத்து தானே கேட்டிருக்கணும். நீங்க யார்கிட்ட கேட்டீங்க? நேஷனல் உமன் கமிஷன் மட்டும் கருத்து கேட்டீங்க. கருத்து கேட்டு உங்க சட்டம் அமைக்கிட்டீங்க. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் ஆண்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்தியா எதிராக பெண்களுக்கு ஆதரவாக கொண்டு வர சட்டங்கள்லாம் ஆண்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது சொல்ல வரேன். ஆனா இந்தியாவுல சட்டப்படி ஆண்கள் இனப்படுகொலை பண்றாங்க அப்படின்னு அதுல் சுபாஷ் தன்னுடைய மரண வாக்குமூலத்துல கடைசியா ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டு செத்துருக்காரு. இந்தியாவுல ஆண்கள் இனப்படுகொலை செய்யப்படுகிறார்களா? இனப்படுகொலைன்னு எனக்கு சரியாக புரிஞ்சுக்கணும். சட்டப்படி பெண்களுக்கு நீதி இருக்கு, சட்டம் இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கு. ஆண்களுக்கு எதுவுமே இல்ல. சொன்னாது எதுக்கு நான் என்னுடைய சொல்றேன். அவரு அதுல் சுபாஷ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னுடைய என்ன சொல்றேன்னா, சட்டத்தின் துணை கொண்டு ஆண்களை அடிமைப்படுத்தி தற்கொலைக்கு தூண்டுகிறார்கள். இல்லை என்றால் ஆண்களிடமிருந்து சொத்துக்களை பணத்தை பறித்து விட்டு விடுகிறார்கள், நடுத்தரு விட்டு விடுகிறார்கள். இது வந்து நடந்து கொண்டிருக்கிறது. சட்டத்தை பயன்படுத்தி செய்கிறார்கள். இந்தியாவுல ஆண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? கண்டிப்பாக சட்ட ரீதியாக பாதுகாப்பு இல்லை. என்னதான் சார் பண்ணணும்? இதற்கான சட்ட திருத்தங்கள் ஏற்படுத்த வேண்டும். பொய் புகார் பெண்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த புகார் மீது உடனடியாக அந்த காவல் நிலையை போய் விசாரிக்கிறாங்க. இந்த காவல் நிலையத்தில் இந்த பெண் கொடுத்தது பொய் புகார்னு தெரிஞ்சா உடனடி ஆக்ஷன் அந்த பெண் குடும்பத்தார் மீது எடுக்கணும். பெண்கள் பொய் புகார் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு விசாரணை அதிகாரி ஏதாவது ஒரு பேசப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருக்கா? உதாரணம் சொல்ல முடியுமா? பேசப்பட்ட வழக்கில் நீ உச்சநீதிமன்றம் வந்து டவரி கேஸ்ல 80% ஆஃப் கேசஸ் வந்து ஃபால்ஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? நேஷனல் உமன் கமிஷன் மெம்பர் சொல்றாங்க 700 கேஸ் நாங்க ஒரு இயர்ல வந்து ஃபைனல் பண்ணோம்னா 400 கேஸ் பொய் கேஸா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன சார்? நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த பொய் கேஸ் லிஸ்ட் எடுங்க. கொடுத்த யாரெல்லாம் பொய் கேஸ் கொடுத்தா அவங்க மேல கிரிமினல் நடவடிக்கை வந்து அரசாங்கம் எடுங்க. இது வந்து யூஎஸ்ல வந்து வெர்ஜினியா ஸ்டேட்ல இருக்குது. இது மாதிரி அதை கொண்டு வாங்க. பொய் கேஸ் கொடுத்தா நமக்கு தண்டனை கிடைக்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. அப்ப பொய் கேஸ் எண்ணிக்கை குறையும். நீங்க மிரட்டி பணம் வாங்கிட்டே இருந்தாச்சுன்னா அப்புறம் ஆண்கள் வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு கட்டத்துல வந்து ஆண்கள் திருமணம் செய்ய எண்ணத்தை விட்டு விடுவார்கள் நான் சொல்றேன். ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டப்படி பெண்கள் பொய் கேஸ் போட்டாங்கன்னு நிரூபணம் ஆனா அவங்களுக்கு தண்டனை கிடையாது. எந்த தண்டனையும் கிடையாது. யார் தண்டனை கொடுக்கறது? நீங்க நம்ம வந்து திருப்பி அண்ணா வந்து ஆண்கள் மூலமா வந்து அவங்க மேல வந்து டெஃபமேஷன் கேஸ் போட்டு நஷ்டம் கேட்டு தான் போடணும். அதுக்கு இவன் அடுத்து ஏற்கனவே ஒரு 3 வருஷம் கோர்ட்டுக்கு 4 வருஷம் அலைஞ்சிருப்பாப்ல. இப்பதான் குடும்பத்தை காப்பாற்றி விட்ட திருப்பி அவர் மேல யார் போடுறா? யார் விடுறது? அப்ப தப்பிச்சா போன்னு ஓடுறாங்க. பெண்கள் ஆண்கள் மீது பொய் கேஸ் போடுறாங்க அப்படின்னு உதாரணம் சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு இருக்கா? இது அதுக்கு தான் சார் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். டொமஸ்டிக் வயலன்ஸ்ல 80% கேஸ் வந்து பொய் கேஸ். தமிழ்நாட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ வந்து இல்லாச மட்டும் அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இதே வந்து ஜியோ இதுக்கு போட்டாங்க. சும்மா எல்லாரும் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தா அரெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இல்லையா? இப்போ அதுக்கு வேண்டாம்னு சொல்லி காரணமே இவங்க எல்லாரும் மேலும் பொய் சொல்றாங்கன்னா பொய் புகார் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் நிப்பாட்டாங்க. கூட உள்ள சகோதரிகள் அரெஸ்ட் பண்ணக்கூடாது உரிய காரணம் இல்லாமன்னு சொல்லி சொன்னதே அதனாலதான் கொண்டு வந்தாங்க. சமீபத்துல கர்நாடகா நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து ஒரு நீதிபதி கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பெரிய அளவுல பேசும் பொருளா மாறுனுச்சு. ஒரு பெண் நீதிபதி தான். இதே மாதிரியான ஒரு டைவர்ஸ் கேஸ் தான். அந்த ஒய்ஃப் வந்து அந்த மனைவி வந்து என்னோட குழந்தைய பராமரிக்க 6.5 லட்சம் ரூபாய் வேணும்னு வருஷத்துக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு. அதை பார்த்த நீதிபதி அந்த பெண் நீதிபதி ஷாக்கிங் ஆகி அதிர்ச்சி ஆகி ஒரு மாசத்துக்கு ஒரு 4 வயசு குழந்தைய வளர்க்க எதுக்கு 6.5 லட்சம் ரூபாய்? அப்படி வேணும்னா நீ போய் சம்பாதிச்சு போய் உன் குழந்தைய பார்த்துக்க, நீ போய் சம்பாதிச்சு உன் இஷ்டப்படி வாழ்ந்துக்கன்னு ஒரு பெண் நீதிபதி இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவும் நிறைய பெண்கள் இதை வரவேற்பு தெரிவிச்சாங்க.
இல்லை எங்கேயோ ஒரு நீதிபதிகள் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து குடும்ப நல நீதிமன்றத்தை பொறுத்த மட்டிலும் நம்ம வந்து கார்டினோபி கேஸில் சரி, இது குழந்தை கஸ்டடி கேட்குறாங்க இல்லையா, குழந்தை கஸ்டடி, குழந்தை பராமரிப்பு, இதனுடைய நீதிமன்றங்கள் நீதிபதிகள் வந்து இயந்திரத்தனமாக தான் இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்னமோ அம்மா தான் குழந்தைய நல்லா வளர்ப்பாங்கிற ஒரு இந்த பழமை காலத்தில் சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அம்மா வந்து குழந்தைய ஒழுங்காக வளர்க்கறதை விட அப்பா நல்லா வளர்ப்பாருங்கிறத வந்து சமுதாயத்தில் இப்போ வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. சமுதாயத்துல சமூகப்படி அது கரெக்ட், ஆனா சட்டப்படி அது கரெக்டா இல்ல, சட்டப்படியுமே வந்து நேச்சுரல் கார்டியன் ஃபாதர் தான் இருக்கு, நேச்சுரல் கார்டியன் மதர்னு கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் வந்து என்ன செய்யணும், 5 வயசு வரையும் பராமரிக்கிறதுக்கு அம்மா பராமரிக்கணும்னு கொடுத்துட்றாங்க. இவங்க வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுறாங்க. 5 வயசு வரையும் அவங்க பராமரிச்சாச்சுன்னா 5 வயசு மேலே எப்படி அப்பாட்ட குழந்தை வரும்? இது வந்து பேசிக்காக தெரிய வேண்டாமா? குழந்தைய பார்க்கறதுக்கு ஆர்டர் போட்டாச்சுன்னா பார்க்க போயாச்சுன்னா ஆலோசி அடிப்பாங்க, அங்கே ஒரு கிரிமினல் கேஸ் ஆகாங்க, திரும்பி பார்க்கவே போக முடியாது. அப்போ 5 வயசு வரையும் பார்க்க முடியாது. 5 வயசு மேலே பார்க்கறதுக்காக ஒரு காமன் சென்டரில் பார்த்தாச்சு குழந்தை எப்படி அப்பாட்ட வரும்? குழந்தை என்ன சொல்லி வளர்ப்பாங்க? அவங்க குடிகாரன், அவங்க அடிச்சுவான், எங்கள் அப்பா சூடு வச்சிருவான், இது பண்ணிடுவான்னு சொல்லி அவனை வந்து ஒரு டெரரிஸ்ட் மாதிரியே காமிச்சு அவனை வளர்த்துருவான், ஃபோட்டோ காமிச்சு வளர்த்துருப்பாங்க. அப்பா பார்த்த பையன் கிட்ட வர பையனை பொண்ணை கிட்ட வருமா 5 வயசு கழிச்சு? இது கூட நீதிமன்றத்துக்கு தெரியறது இல்லை. இயந்திரத்தனமா நடந்து கொண்டு நீதிமன்றம் இருந்து கொண்டிருக்கு. குடும்ப நல நீதிமன்றமா சரிதான், இந்த கஸ்டடி ஆஃப் சைல்ட்ஸ்ல விசாரிக்கக்கூடிய நீதிமன்றமும் இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. ஃபேமிலி கேஸ்ல சட்டத்துல இவ்வளோ பெரிய ஓட்டைகள்லாம் இருக்கே சார், என்ன சார் இது எப்படி இருக்கு? ஆண்களுக்கு எதிரான அனைத்துமே இருக்குது, அதுக்கு நீதிமன்றமும் துணை போகிறது. இதே கேஸ் மாதிரி சமீபத்துல தெலுங்கானாவில் ஒரு எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஒய்ஃபோட டார்ச்சர் தாங்க முடியாம ஆள் வச்சு நான் மிரட்டுறா, இதுக்கு நிறைய கேஸ் போறான்னு சொல்லி அவரும் சூசைட் பண்ணிக்கிட்டார். அவர் இத்தனைக்கும் ஒரு போலீஸோட மனநிலை, அவங்களோட பேச்சுவார்த்தை எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே பொதுவாகவே தெரியும். அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பர்சனே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவருக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. வந்து ஒரு கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நடந்த உண்மையை சொல்லி ஒரு கேஸ் கொடுத்தா வச்சுங்களேன், அதை ஃபேஸ் பண்றது ஈஸியா இருக்கும். சரி பரவாயில்ல, நான் செஞ்சுட்டேன், இது பண்ணலாம். கொடுத்தது எல்லாமே பொய்யா இருந்தா என்ன செய்வாங்க? இது எப்பயிலிருந்து சார் இப்படி இருக்கு? ஆனா இங்க எப்ப பார்த்தாலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு குரல் தானே பெருசா ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. பெண்களுக்கு வந்து போராடியாச்சுன்னா அவங்க வந்து நீதிமான்களாகவும் நல்லவர்களாகவும், ஆண்களுக்காக போராடியாச்சுன்னா அவங்க வந்து காமெடி பீஸ் அவங்க பார்க்குற நிலைமை இருந்துகிட்டு இருக்கு சார். ஆனால் வந்து நான் தான் சொன்னேன், தமிழ்நாட்டில் மட்டும் வருஷம் 10,000 பேர் சூசைட் பண்ணுறான்னா வந்து இங்கே சந்தோஷம் வாழலாம், இங்கே வாழ்ந்துட்டு போகிறாங்க, ஏன் சூசைட் பண்ணிட்டு போகிறாங்க? புரியுதுங்களா? குழந்தைய பார்க்க விடுறது இல்லை, குழந்தைய பார்க்க போன அடிக்கிறாங்க, ஆலோசனை அடிச்சுட்டு கிரிமினல் கேஸ் ஆகுறாங்க. கிரிமினல் கேஸ் ஆச்சுன்னா இவன் குழந்தைய பார்க்க போன மேலே கிரிமினல் கேஸ் ஆகுது. அப்போ குழந்தைய பார்க்க முடியாத சூழ்நிலை ஆகுது. பணம் சம்பாதிச்சாச்சுன்னா ஏதாவது கவர்மெண்ட் ஷாப்ல இருந்தாச்சுன்னா இது அட்டாச்மெண்ட் சேலரி போட்டு ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்டு போயிருது. பிரைவேட் செக்டர்ல இருந்துச்சுன்னா அவனுக்கு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து சரியா நடவடிக்கைல பக்கத்து ஸ்டேஷன் கொடுத்து அவரை போட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வச்சிடறாங்க. வச்சுட்டு ஒரு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பெண்களை விசாரிக்க கூட, பெண்களை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆண்கள் விசாரிக்கும், பெண்களை வந்து ஆண்கள் விசாரிக்க கூட இல்லை. அப்போ வந்து ஆண்களை மட்டும் பெண்கள் விசாரிக்கலாமா? அப்போ ஒரு காமனா வந்து இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் போட்டு தான் விசாரிக்கணும். உங்க பாட்டு வந்து உள்ள கூட்டம் வந்த சட்டை கலந்து உட்கார் கீழே உட்கார்னு சொல்றது நீங்க யாரு? மகளிர் காவலங்களுக்கு சொல்றது இவங்க யாரு? இப்படிதான் நடக்குது, இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஃபேமிலி கேஸ்ல போறக்கூடிய ஆண்களுக்கு இப்படிதான். அதனாலதான் ஒருத்தன் மன வளர்ச்சி தாங்க முடியாத தற்கொலை பண்றான், மன வளர்ச்சி தாங்க முடியாது ஓடி போறான். நீங்க வந்து ஒரு குடும்ப பிரச்சனைக்கு தான் வராங்க. அவங்கள வந்து எப்படி மரியாதையை நடத்தணுங்கிறது ஒரு இன்ஸ்பெக்டராவோ ஏசியாவோ எதாவது இருந்துட்டாங்கன்னா ஆண்களை வந்து குடும்ப பிரச்சனை தானே வராங்க, அவங்கள மரியாதை கூட நடத்துக்கு நீங்க. பொதுவா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையில வந்து ஆண்கள் எவ்வளவு தப்பே பண்ணாம அது ஒரு கட்டத்துல அழுதா கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா பெண்கள் எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஆண்கள் மீது பழியை போட்டுட்டு ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணி தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய மரண வாக்குமூலத்துல சுபாஷ் சொல்லி. அது இயற்கையா அவங்க செய்யக்கூடியது. இது உண்மையா? எங்கேயுமே இயற்கையா செய்யுது. என்ன தவறு செஞ்சாலும் வெளியே வந்து ஒரு அழுது தன்னை காப்பாற்றுவதற்கு அவங்க அழுகை தான் அவங்களுடைய ஆயுதம். பப்ளிக்ல எழுதுவாங்க, தனி ரூம்ல வந்து கொடூரமாகவும் வெளியே வந்து அழுதும் தன்னுடைய இதை இமேஜை காட்டி. ஆனா அதே ஆண்கள் அழுதா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே. ஆண்கள் அழுதாச்சுன்னா யாரும் நம்புறது இல்லையா? ஆம்பளை அழக்கூடாதுன்னு தானே சொல்றாங்க. நீங்க ஆண்கள் பாதுகாப்பு சங்க தலைவரா இருக்கீங்களே, பொதுவா இது மாதிரி ஃபேமிலி கேஸ்ல பாதிக்கப்பட்ட ஆண்கள் என்ன மாதிரி கதறிட்டு உங்கள்கிட்ட வருவாங்க சார்? என்ன சொல்லுவாங்க சார் உங்ககிட்ட வந்து ஸ்டேட்மெண்டா? முதல்ல என்ன காப்பாத்துங்க சார், இந்த குடும்பத்திலேயே என்ன வெளியே காப்பாற்றி விட்டுருங்க சார்பாங்க, என்ன டைவர்ஸ் வாங்கி வந்து என்ன விட்டுருங்க சார், அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துருன்னு தான் சொல்லுவாங்க. டவரி கேஸ், டிவிசி கேஸ், எல்லா டிவிசி கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் எல்லாம் எல்லாரும் கோர்ட் கலையிற மாதிரி இருக்கும். புரியுது? அந்த இதுல இருந்து அவங்களெல்லாம் முதல்ல காப்பாத்துங்கன்னா அதுல இப்போ டிவிசி கேஸ்ல அவங்க குடும்பத்தார முதல்ல காப்பாற்றி விட்டுருவோம். அதுக்கப்புறம் இவரு கேஸ் நடத்த வேண்டியிருக்கும். இதெல்லாம் எப்படி பார்க்கணும்? இனிமேல் வரக்கூடிய ஆண்கள் இதை எப்படி கடந்து போகல? இதுக்கு ஒரு சட்டம் தான் இது சரி பண்ண முடியும். இது வந்து என்னதான் சார் பண்ணணும்? இல்லதான் சொல்லுங்க, சட்டம் வந்து இவங்க வந்து பொய் ஒண்ணு செம்பு நிப்பாட்டது வந்து இவங்க பொய் புகார் மேல அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாலே போதும்.
இப்போ வந்து ஒன்றும் கிடையாது சார். இவங்க வந்து சின்ன வீட்டுக்குள்ள தகராறு, சின்ன சின்ன வாய் தகராறு இருக்கலாம். ரெண்டு கைகலப்புங்கும்போது முன்ன மாதிரி வந்து ஒரு சைடு இல்லை, பட் போத் சைடு தான் கைகலப்பெல்லாம் இருக்கும். இப்போ எல்லாம் இந்த முன்ன மாதிரி வந்து கூட்டு குடும்பம் மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் தனி குடும்பம் தான், தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. கைகலப்பெல்லாம் போத் சைடு தான் இருக்கும். அப்போ இந்த இந்த புகார் மட்டுமே வந்து புகார் தான் இருந்தாச்சுன்னா அது வந்து ப்ராப்ளமா இருக்காது. ஆனா இந்த பெண்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, காவல் நிலையம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆஃபீஸர், சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வெறுமனே காவல் நிலையம் மட்டும் போகணும் கிடையாது. எங்க கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆஃபீஸர் கொடுத்தா கோர்ட்டுக்கு வந்துருது, சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கொடுத்தாச்சுன்னா கோர்ட்டு கேஸ் ஆகி வந்துருது, போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா கூட்ட வச்சு விசாரிச்சு அவனை வந்து உண்டு நாளி பண்ணி விடுறாங்க. இப்படி அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க நடந்ததை மட்டும் எழுத மாட்டேங்கிறாங்க. போற வழியில கூட அவங்களுக்கு ஒரு துணைக்கு வந்து இந்த மகளிர் அமைப்புகள் வந்து காசுக்காக சுத்த மகளிர் அமைப்புகள் நிறைய இருக்குது. அதுல ஒன்று ரெண்டு கூட்டு அப்படி இருக்காங்களா? வச்சுருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. காசுக்காக சுத்தக்கூடிய மகளிர் அமைப்பு இங்க இருக்கா? கண்டிப்பா function ஆகிட்டு இருக்கா? கண்டிப்பா இருக்கு, நிறைய அவங்க இருக்கு. என்னெல்லாம் பண்ணுவாங்க? அவங்க இவங்களை கூட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்க இந்த மட்டும் எழுதியாச்சுன்னா உனக்கு advice பண்ணுவாங்களா, மிரட்டுவாங்களா? அட்வைஸ்னா எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, நீ இந்த மட்டும் கொடுத்தாச்சுன்னா உனக்கு கிடைக்காது. அவங்க அப்பாவை, அண்ணனை, தம்பியை, அக்காவை, தங்கச்சியை இவங்களை எல்லாம் சேர்த்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி இவங்களை எல்லாம் சேர்த்து விட்டாதான் உனக்கு வந்து நல்ல உனக்கு தவறா வழி நடத்தக்கூடியதுதான் பெண்கள் அமைப்போட எல்லா பெண்கள் அமைப்பு இருக்கும். இவங்களை எல்லாம் சேர்த்து எழுதி கொடுத்து அவங்களை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வர வச்சு மிரட்டி அவங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கிறாங்க. உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து பெரும்பாலும் புகார் கொடுக்கவே வரமாட்டேங்கிறாங்க. புகார் கூட வரவங்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து பணம் பறிக்கக்கூடிய முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நான் பாக்குறேன். பெரும்பாலும் பெண்கள் பணம் பறிக்கும் சிந்தனை, அடுத்து வந்து ஆண் பாலியல் விரோதனை கொண்ட, கணவனை பழிவாங்க வேண்டும், கணவன் குடும்பத்தாரை பழிவாங்க வேண்டும் கொண்ட சிந்தனை கொண்ட, கொடூர சிந்தனை கொண்ட பெண்கள் இவங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் வர்றாங்க. இவங்க வந்து ஆண்கள் தவறே செய்யலான்னு இன்னொரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கத்துல குடும்பத்துல தவறு ரெண்டு சைடும் நடக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து தவறு, அதுக்கு தான் சொல்றேன், தவறு என்ன தவறோ அதுக்கான புகாரை நீங்க கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. நீங்க புதுசா அங்க போர்டுல பாக்குறத ஃபில்லப் பண்ணி அங்க இதை போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டிருக்கிறத ஃபில்லப் பண்ணி எழுதி கொடுக்குறீங்களா, அதனால பிரச்சனை வருது. இன்னொன்று பொய் புகாரை கொடுக்கறதுனால வந்து ஒரு குடும்பத்தை பழி வாங்கி நீங்க வந்து அவங்களோட பணம் பறிச்சனால என்ன கிடைச்சிருக்குது உங்களுக்கு? இப்ப இத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுது, அது காரணம் என்ன? இப்ப இருக்க வந்து இந்த இவங்க கொண்டு வந்த சட்டங்கள் தானே. இந்த சட்டம் எல்லாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தான் கொண்டு வந்துச்சு. இப்ப பெண்களை பாதுகாப்பு ஆண்களை பழிவாங்க பயன்படுத்துகிறாங்க. ஆண்களை பழிவாங்குவதற்காக மட்டுமே கொண்டு வரப்பட்ட சட்டம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். ஒரு வீட்டில் வந்து ஒரே வீட்டில் ஒரே ஒரு ரூம் இருக்குது, அந்த ஒரு கிச்சன் இருக்குது. அந்த வீட்டில் வந்து அந்த கணவனை வீட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல இது கொண்டு வந்துருக்காங்க. அப்போ கணவன் வீட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு அந்த கணவன் எங்க போவான்? ரோட்ல இருப்பாரு. பெண்களை வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஹோம் வச்சிருக்கீங்க, கவர்மெண்ட் செலவில் சாப்பாடு இருக்குது, கணவனுக்கு எங்க இருக்குது? கணவன் எங்க போவான்? அப்படி ஹோம் ஆரம்பிச்சுட்டா மேக்சிமம் அதாவது 90% இந்திய ஆண்கள் ஹோம்ல தான் இருப்பாங்க. அப்படி என்ன சொல்றேன், இப்போ உங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு வீடு இல்லைன்னா ஹோம் இருக்கு, கவர்மெண்ட் ஹோம் இருக்குல்ல, ஆண்களுக்கு வீடு இல்லைன்னா ஹோம் இருக்கா? நான் என்ன சொல்றேன்னா, சட்டத்தினாலே ஒரு ஆணை வந்து வீட்டை விட்டு வெளியே விரட்ட முடியும். ஆனா வீட்டை விட்டு வெளியே போற ஆளுக்கு எங்க இருக்கு? பெண்களை வீட்டை விட்டு வெளியே வச்சுன்னா அவங்களுக்கு இடம் இருக்கு, ஆண்கள் வெளியே போனா எங்க இடம் இருக்கு? எந்த இடத்துல, எந்த புள்ளியில ஒரு பெண் தன்னுடைய கணவனாவே இருந்தாலும் கூட அந்த ஆணை பழி வாங்கணும்னு எந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வராங்க? இது வந்து எல்லா பெண்களையும் சொல்வது கிடையாது. இது சிலருக்கு வந்து அவங்களுக்கு திருமண வாழ்வே விருப்பம், இவங்களோட இருக்கணும் எண்ணமே இருக்காது. செக்ஷுவல் லைஃப்ல இருந்து தான் இந்த பிரச்சனைகள்லாம் தொடங்குதா அல்லது எங்க இருந்து தொடங்குது? ஆசைப்பட்டது ஃபேமிலி இஷ்யூல வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஈகோ, இது எல்லாமே சேர்ந்து தான் டைவர்ஸ் வரும். நம்பர் 1 ஈகோன்னு எடுத்துக்கலாமா? செக்ஷுவல் ப்ராப்ளம் முக்கியமான காரணம் இருக்கும். அடுத்து வந்து ஃபினான்ஸ், ஈகோ வந்து ரொம்ப 2 பேர் யார் இதுங்கிற எல்லாம் 2 பேரும் படிச்சிருந்தாங்க, 2 பேரும் வேலை பார்க்குறாங்க, அந்த ஈகோ ப்ராப்ளம் இருக்கு. செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல, மெடிக்கல் ப்ராப்ளம். இன்னொன்று சில வளர்ந்து அவங்க வந்து ஒரு திருமணம் போன்ற இடத்துல வந்து வீட்டில் வளரும் போது சாதாரண வளர்றாங்க, திருமணம் செய்ய போகிற இடத்துல வந்து அவங்க கற்பனையை பெரிய கற்பனை பண்ண, அந்த கற்பனை எல்லாம் இங்கே கிடைக்காத போது பிரச்சனை வருது. அவங்க ஒரு நடுத்தர விதத்தில் வளர்ந்துருப்பாங்க. பொண்ணு பார்க்க போகும்போது அவங்க வீட்டில் கார் இருந்திருக்கும், பெரிய வீடாக இருந்திருக்கும். அவன் தனி கொடுத்து போகும்போது அங்கேயும் காரு அதே பெரிய வீட்டில் இருக்குன்னு அவசியம் இருந்திருக்காது. இவங்களுடைய கற்பனை வந்து குறைஞ்ச போது அவங்களால தாக்க முடிய மாட்டேங்குது. அப்ப பெண்கள்கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையாத பொழுது, தோற்று போகும் பொழுதுதான் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? அதிகமான கற்பனை செய்ய முடியாத எதிர்பார்ப்போட வர்றாங்க. இப்போ முன்னாடிதான் இப்ப நீங்க இப்ப டவுரி கேஸுக்கு வந்து ஆண்கள் டவுரி கேட்டான்னு சொல்றாங்களா, இதுவும் டவுரி தானே. கணவன்ட்ட வந்து பங்களா இருக்கணும், கார் இருக்கணும், மாசம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், எனக்கு 1 லட்சம் கையில செலவு தரணும் சொல்லி அதுக்கு ஒரு டவுரி இல்லையா? அப்ப இதுவும் டவுரி கேஸ்ல தான் வருமா? டவுரி கேஸ் வராது, இதுவும் டவுரி, இது ஒரு வேற டவுரி தான் சொல்றேன், பார்க்க முடியும், இது டவுரி தானே. இப்ப இருக்கக்கூடிய பெண்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட முடியுமா? கற்பனை கிட்டாத சிந்தனை அவங்களோட இதுல வர்றாங்க. ஆடம்பரம்,
அடுத்து வந்து அவங்களுக்கு வீட்டில் கிடைக்காததெல்லாம் இங்கே கிடைக்கும். கணவன் வந்து இந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி கேட்கும்போதெல்லாம் பணம் கொடுக்கணும். அவங்க எப்போ ஷாப்பிங் போனாலும் பணம் கொடுக்கணும். கார் தனியாக கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கற்பனையோடு வராங்க. கேள்வி கேட்கக்கூடாது. எத்தனை மணிக்கு போனேன், எங்கே போனேன், யார்கிட்ட பேசணும் கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க பாய் பெஸ்டி வச்சுருப்பாங்க, அதை கேட்கக்கூடாது. பாய் பெஸ்டி எப்போ பேசுனாங்க அதை கேட்கக்கூடாது. இந்த மாதிரி பல சிந்தனைகள் இருக்குது அவங்கள்ட்ட. அவங்க வீட்டுக்கு எப்போ போகிறாங்க, எப்போ வராங்க கேள்வி கேட்கக்கூடாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்ககிட்ட கேள்வி கேட்டால் பிரச்சனை வரதான் செய்யும். ஹஸ்பண்ட் வீட்டுல இது இருக்கணும் அது இருக்கணும், யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு தன்னோட அப்பா அம்மா கூட இருக்கும் பொழுது அப்பா அம்மா கிட்ட இருந்து ஏன் இதெல்லாம் எதிர்பார்க்கல? அவங்க கொடுக்க மாட்டாங்களே. அவங்க சின்ன வயசுல வளர்த்து அப்படித்தானே வளர்த்துருப்பாங்க, கொடுத்துக்க மாட்டாங்கல்ல. அதனால அதான் அவங்க இன்னொரு இடத்துல தான் அந்த டைம் நமக்கு அவங்க என்ன திருமணம் வந்து அவங்க ஒருத்தர் கிடச்சிருவான்னு எண்ணத்துல தான் வளர்ந்தே வராங்க. திருமணத்துக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு வளர்ந்தே வராங்க. வளர்ப்பு எண்ணமே அதுல தான் வருது அவங்களுக்கு. ஒருவேளை அப்படிதான் வளர்க்கப்படுகிறார்களா? வளர்க்கப்படுறா வளரும்போது வளர்க்கிறார்கள். வளர்க்கலாம், எப்படி எப்படின்னு எடுத்துக்கலாம். கிடைக்காதெல்லாம் திருமணத்துக்கு அப்புறம் கிடைக்கும்னு எண்ணத்திலே வளர்றாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ சரியா வளரல அப்படின்னா அதுக்கு காரணமே பெற்றோர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா வளர்ப்பு மிக முக்கியம் தான். வளர்ப்பு எந்த பேரண்ட்ஸுமே தன்னோட பசங்களை ஒழுங்கா வளர்க்கறதே இல்லை, அப்படித்தானே? இல்லை அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்களும் வளர்க்குற டைம் இல்லை. அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை. வேலை பார்க்க சம்பாதிக்கிறதுலே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால வளர்க்க முடியல அப்படின்னு. ஓகே. பெண்கள் தன்னுடைய கணவன்களை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சட்டத்தை கையில் எடுக்கிறாங்களே, அப்படி தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட இருந்து பழி வாங்காமல் சட்டப்படியே தப்பிப்பதற்கு ஆண்களுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? சட்டப்படி அவங்க வந்து எந்த பிரச்சனையும் வந்து சட்டத்தை இப்போ இந்த மாதிரி சூசைட் பண்ணாமல் சட்டப்படி அதை எதிர்கொள்ள தைரியமாக இருக்கணும். எங்கேயுமே பொய்யான வழக்குகளை நம்மளால் வந்து எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். அந்த நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். ஏன்னா பொய் புகார் கொடுக்குறவங்க கண்டிப்பாக நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க. அது நம்ம லூக் அவுட் எடுத்துடலாம். கண்டிப்பாக கோர்ட்டில் வின் பண்ணலாம். அதனால வந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசினதுல இருந்து நான் ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க ஆண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிறத மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.